உண்ணாவிரதம் இருப்பதற்கு மன உறுதி தேவை. அது சாப்பிட்றதுக்கு எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ ஏன் மக்கள் இப்போ உடம்புக்கு நோயை தருதுன்னு தெரியுது. எல்லாம் நம்மளுடைய சாப்பிட்ற ஒருத்தர் உடம்புக்கு நோய் வருதுன்னா என்ன காரணம்னா அவருடைய உணவு தான் காரணம், முதல் காரணம். அவருடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும், அவர் வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனை, அவர் உடம்புல ஏற்படுற பிரச்சனை எல்லாத்துக்கும் அந்த உணவு தான் காரணம். உணவை மாற்றினா தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் மாற்ற முடியும், நோய்களையும் குணப்படுத்த முடியும். சரி, இந்த நோய்களை குணப்படுத்தணும்னா ஒரு உணவு கட்டுப்பாடு தேவை. உணவு கட்டுப்பாடுங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, உண்ணா நோன்பிலிருந்து தான் ஆரம்பிக்குது. உண்ணா நோன்பு இருக்க முடியாதவர்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. ஏன்னா பூஜ்ஜியம் தான், அது ஒரு பூஜ்ஜியங்கிற மாதிரி தான். அங்கேருந்து தான் 1, 2, 3ங்கிற நம்பர்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி உணவு கட்டுப்பாடு என்கிற எண்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, உண்ணா நோன்பு எனப்படும் ஒரு பூஜ்ஜியத்திலிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகிறது. பூஜ்ஜியம் இல்லாமல் எண்கள் இல்லை. அது மாதிரி உண்ணா நோன்பு இல்லாமல் உணவு கட்டுப்பாடு சாத்தியமில்லை. அதனால் நிறைய மக்களால் ஏன் உண்ணா நோன்பு இருக்க முடியலன்னா, அதாவது உணவு கட்டுப்பாடு இருக்க முடியல, தங்களுடைய உணவை மாற்ற முடியல. அதாவது உணவை மாற்ற முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களால உண்ணா நோன்பு இருக்க முடியல. அந்த அளவுக்கு மனசில் உறுதி இல்லை. மனசில் உறுதி கிடையாது. அவங்களுக்கு பலவீனமாக இருக்காங்க, அடிமையாக இருக்காங்க. அதாவது அந்த சாதாரண மலிவான உணவுகளுக்கு அதை சாப்பிட்றதுல அடிமையாக இருக்காங்க. போதைக்கு அடிமையான இதெல்லாம் போதை உணவுகள். எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் போதை உணவுகள். அதனால் நம்ம இந்த உண்ணா நோன்பு இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா மன உறுதி தேவை. அந்த மன உறுதி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் அந்த உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் திருடுறாரு, ஒரு பொருள் அல்லது பணம் அல்லது உணவு, இதை திருடுற குணம் உடையவங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கு உண்ணா நோன்பு அவங்களால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மன உறுதி என்பது இருக்காது. சிலர் திருடுவாங்க அல்லது கஞ்ச பிஸ்னாரியாக இருப்பாங்க, ஆனால் பட்னியாக கூட கிடப்பாங்க. அதனால் யாராவது ஒருத்தரை உதாரணம் காட்டி இதை நான் சொல்கிற கருத்தை நீங்கள் மறுக்கக்கூடாது. இது பெரும்பாலானவர்களுக்கு நான் சொல்கிறேன். அவங்க என்னென்னாக்கா ஒரு உண்ணா நோன்பு ஏன் தன்னால் இருக்க முடியல, நிறைய பேரால் இருக்க முடியல அப்படின்னா, முதல்ல பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். திருடுற குணம் இருக்கக்கூடாது. திருடுறது இப்போ கமிஷன் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, இது எல்லாமே நேரடியாக, அதாவது போய் திருடுறது, ஒருத்தருக்கு தெரியாமல் வீட்டை உடச்சி அவர்கிட்ட இருக்கிற பொருளை திருடுறது, நேரடியாக திருடுறது. அதை இன்னும் வேறு மாதிரி அவங்ககிட்ட கத்தியை காட்டி அவங்ககிட்ட இருந்தே பிடுங்கிறது. அப்புறம் கமிஷனுங்கிற பேர்லேயும், ஊழலுங்கிற பேர்லேயும், லஞ்சங்கிற பேர்லேயும் எல்லாமே திருட்டு தான். திருட்டின் பல்வேறு வடிவங்கள் தான் இந்த இது எல்லாமே. அதனால் நேர்மையாக இருக்கணும். பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். பிறருடைய பணத்தையோ அல்லது உணவையோ அல்லது பொருளையோ பார்த்தா திருடணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அப்படி இருக்கிற ஒரு உணவை பார்த்தா அதை திருடி எடுக்கணும், சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க, அல்லது ஒரு பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த பணத்தை வாங்கிட்டு கூட உணவை வாங்கி தானே சாப்பிட போகிறாங்க. பணத்தோட மிகப்பெரிய முக்கியமான பயன், தவிர்க்க முடியாத பயன் உணவு. பணம் கொடுத்தா உணவு கிடைக்கும். அப்போது ஒருத்தர் திருடுற குணம் இருக்கவே கூடாது. அது சொந்த வீட்டிலே கூட இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறை இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு வீட்டில். அப்போ அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க அறையில் வச்சுருப்பாங்க. அவங்கவுங்களுக்குன்னு உள்ள உணவு கூட அவங்கவுங்க வாங்கி அவங்கவுங்க அறையில் வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க நம்ம அண்ணன் தானே அல்லது தம்பி தானே அல்லது அக்கா தானே அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடைமைகளை அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. பொருட்களை எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு திருட்டை தவிர்ப்பதற்கான ஒரு மனநிலை எங்கே ஆரம்பிக்குதுன்னா வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்கணும். வீட்டில் வீடுன்னா அங்கே எல்லாம் யாருடைய பொருளை வேணாலும் யாரும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருந்ததுன்னா அது ஒரு திருடுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான். அது வீட்டிலேருந்தே கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி. அதனால் திருடுவதற்கான ஒரு பயிற்சி ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடாது. திருட்டை தடுக்கணும்னா வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்கணும். நேர்மையை மக்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்றால் வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ வீடு எப்படி இருக்கணும்னாக்கா, 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன வீடு கொடுத்துடணும். ஒரு காம்பவுண்டு, ஒரு குடும்பம் என்பது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு வளாகத்திற்குள்ளே இருக்கணும். அப்பா அம்மா 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைகளோடு நிறுத்திக்கணும். அப்பா அம்மா 2 பிள்ளைங்க. அப்போ 8 வயசுக்கு மேலே பிள்ளைகளுக்கு வயசு ஆகிடுச்சுனாக்கா, 8 வயசுக்கு மேலே ஆகிடுச்சா அவங்களுக்கு தனித்தனி வீடு, ஒரு 10 அடி அகலம் 10 அடி நீட்டம், இது ஒரு ரூமு. அப்புறம் ஒரு சமையலறை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சமையலறை, ஒரு குளியலறை, ஒரு கழிவறை. இதுதான் ஒரு வீடு. இந்த வீடை 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும், ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் கொடுத்துடணும். அப்போ அப்பாவுக்கு ஒரு தனி வீடு, அம்மாவுக்கு தனி வீடு, பிள்ளைகளுக்கு தனி வீடு, இது எல்லாம் ஒரே வளாகத்தில் இருக்கும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். இதன் மூலம் என்னென்னா பெண்கள் அடிமைப்படுத்தப்பட மாட்டாங்க. ஒரே கும்பலாக ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு சமையல்தார் தான் இருக்குது, ஆனால் அந்த வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த சமைக்கிற வேலை ஆட்டோமேட்டிக்காக பெண்கள்கிட்ட போயிடும்.
அப்போ இதெல்லாம் வந்து அடிமைத்தனத்திற்கான ஒரு கட்டமைப்புகள். அதனால் இதை உடைக்கணும் அப்படின்னா இயல்பாக உடைக்கணும். அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது இயல்பாகவே நடக்கணும் அப்படின்னா தனித்தனி வீடு கொடுத்துட்டாலே போதும். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு கொடுத்துட்டாலே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சாகணும். அம்மா வந்து தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறி தனது மகன் வீட்டிற்கு சென்று உணவு சமைத்து விட்டு செல்வது அப்படின்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் சொல்லுவாங்களா? அல்லது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக சமைச்சிட்டு எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வாங்க, அவங்கவுங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க, வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? நம்ம வந்து ஒரு ஏற்பாடை அமைச்சு கொடுத்தாச்சு. அவங்கவுங்க தனித்தனி வீடு, அவங்கவுங்க வேலை செய்கிறதுக்கு தான் ஒவ்வொரு வீட்லேயும் தனித்தனி சமையலறை எல்லாம் கொடுத்தாச்சு. அதற்கு பிறகும் அம்மா வந்து போய் எல்லோரும் வீட்டுக்கும் சமைச்சு கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம திருத்த முடியாது. அது வந்து இருக்க மாட்டாங்க. அதாவது பெண்களே விடுதலை அடையணும் அப்படின்னு உணர்வுடையவங்களை மட்டும் தான் திருடனாக பார்த்துருந்தனால தான் திருட்டை ஒழிக்க முடியும் மாதிரி பெண்களுக்கே விடுதலை அடைய வேண்டும் என்கிற உணர்வு இருக்க வேண்டும். அப்படி உணர்வுடைய பெண்களுக்கு ஆனால் வழியை நம்ம எளிதாக காண்பிக்கணும். மற்றபடி அடிமையாக இருக்கிற பெண்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அடிமையாக தான் இருக்க நினைப்பாங்க. ஏன்னா அது அவர்களுக்கு தெரிந்த ஒன்று. மாற்றாக ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு தெரியாது. அதனால் அவர்களை வந்து மீட்டு சுதந்திரத்தை அவர் கையில் ஒப்படைப்பது மிகவும் சிரமமான வேறு வேலை. அதனால் வந்து திருட்டை ஒழிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து தனித்தனி வீடை உருவாக்கணும். அதாவது 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வளாகத்தில் வந்து 4 வீடு இருக்கணும். அல்லது வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பாக கூட இருக்கலாம். 4 வீடு இருக்கணும். 4 பேர் இருக்காங்கன்னா 4 வீடு. 8 வயசுக்கு மேலே 4 பேர் இருக்காங்களா? இப்போ 8 வயசு கீழே இருந்தால் அம்மா கூட இருந்துக்கணும், அம்மாவோட வீட்டில் இருந்துக்கணும். அம்மா வந்து சின்ன எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தைக்கு பழக்கப்படுத்தணும். ஒரு உணவு முறை அல்லது சமைக்கிறது, துணி துவைக்கிறது, இப்படி எல்லாத்தையும் 8 வயசுக்குள்ளே ஒரு அம்மா வந்து தனது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட வேண்டும். ஒரு 8 வயசுக்கு மேலே தனி வீடு அவங்க கொடுத்துடணும். இதெல்லாம் அரசாங்கம் தான் செய்யணும். தனி வீடு கொடுக்குறது, அப்போ அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து தனித்தனி வீடு கட்டி கொடுத்துட்ருப்பாங்களா? அதுக்கு அவங்களுக்கு பணம் வேணுமே. இதெல்லாம் அரசாங்கம் தான் செய்யணும். ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளிலிருந்தும் வரி வந்து அரசாங்கத்துக்கு போகுது. வருமான வரி கட்டுறவங்க கட்டாதவங்க அப்படின்லாம் இல்லாமல் எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவங்க கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறாங்க, ஒரு மிட்டாய் வாங்குறாங்க, அல்லது ஒரு பேப்பர் வாங்குறாங்க, அல்லது காய்கறி எது வாங்கினாலும் சரி, அந்த வரி வந்து அதில் ஒரு வரி இருக்குது, மக்கள் கட்ட வேண்டிய வரி. அந்த வரி தான் வந்து அரசாங்கத்துக்கு போகுது. அப்படிங்கும்போது எல்லாருமே இங்கே வரி செலுத்தக்கூடியவர்கள் தான். மக்கள் வரி செலுத்துவதனால தான் இந்த அரசாங்கம் நடைபெறுகிறது. அப்போ அரசாங்கம் வந்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும். வீடு, அப்புறம் கல்வி, மருத்துவம், நீதி, இந்த 3ஐயும் கட்டணம் இல்லாமல் பூர்த்தி செய்யணும். அதுதான் அரசாங்கத்தோட கடமை. அந்த கடமையை செய்யும்போது இப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் 4 வீடு, 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது. பெற்றுக்கிட்டாக்கா அரசாங்க சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்காது. அப்படின்ற மாதிரி விட்டு நீங்கள் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கணும். அவங்க வீட்டில் உள்ள வேலைகள், நீ உன்னுடைய சமையலறை நீ தான் உனக்கு தேவையான உணவு சமைச்சு வேணால் ஒன்றா உட்காந்து ஆளாளுக்கு 4 பேர் சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. வீட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்து நான் இன்றைக்கி இது சமைச்சிருக்கேன், நீ அதை சமைச்சிருக்க, ஒன்றா உட்காந்து பரிமாறி பகிர்ந்து ஒன்று சாப்பிடணும். இதுதான். அதுக்காக வந்து அவங்கவுங்க சமைச்சு அவங்கவுங்களே சாப்பிட்ணுன்னு நான் சொல்ல வரல. பகிர்ந்து உண்ணணும். அது ரொம்ப முக்கியம். உறவு முறைக்கும் அன்பு, பாசம், இதற்கெல்லாம் அடிப்படை வந்து பகிர்ந்து உண்பது தான். அதனால் தனித்தனியாக சமைப்பதால் வந்து அங்கே பாசம் இல்லாமல் போய்டும். தனித்தனியாக சமைத்து அவர்களை மட்டுமே தனித்தனியாக உண்டால் மட்டும்தான் அவங்கவுங்களே தனித்தனியாக உண்டுக்கிட்டாங்கன்னா அங்கே பாசம் இதெல்லாம் ஏற்படாது. அதனால் வந்து பகிர்ந்து உண்ண வேண்டும். அதே நேரத்தில் வந்து தனித்தனியாக சமைக்க வேண்டும். அதிலேருந்து பெண் விடுதலை வந்து இதன் மூலமாக மட்டும்தான் வந்து இது வேறு வழியே கிடையாது. இது வந்து ஒரு தீர்வு, இயற்கையான ஒரு தீர்வு அப்படின்னு நான் சொல்கிறேன். உலகம் முழுக்க பெண்கள் வந்து சமைப்பதற்காக தான் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அதனால் வந்து பெண்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அவங்களுக்கே தெரியாது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு. அப்போ வந்து நமக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த விடுதலை கொடுக்கணும். விடுதலை ருசித்த பின்பு அவர்களுக்கு தெரியும் வாழ்க்கை எவ்வளோ இன்பமாக இருக்கிறது அப்படின்ட்டு. அதனால் பெண்களுக்கு விடுதலை கொடுப்பது ரொம்ப எளிது. நான் சொல்கிற மாதிரி ஒரு குடும்ப அமைப்பு அப்படின்னா அதற்கான கட்டிட கட்டமைப்புகள் எப்படி இருக்கணும்? அப்படி 8 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு வீடு, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கணும். இன்னொருத்தரோட வீட்டில் இன்னொருத்தர் போகக்கூடாது. இப்போ வந்து கணவனோட வீட்டில் மனைவி போகக்கூடாது, மனைவியோட வீட்டில் கணவன் போகக்கூடாது, பிள்ளைகளோட வீட்டில் அப்பா அம்மா போகக்கூடாது, அண்ணனோட வீட்டுக்கு தம்பி போகக்கூடாது, தம்பியோட வீட்டுக்கு அண்ணன் போகக்கூடாது. அப்போ வந்து சரி, அப்போ அப்படின்னா வந்து கணவன் மனைவிக்குள்ளே எப்படி உறவு முறை, தாம்பத்திய உறவு எப்படி நடக்கும்? அப்பா அம்மா அவங்களுக்குள்ளே இந்த தாம்பத்திய உறவு எப்படி நடக்கும்னா அதுக்குன்னு ஒரு வீடு, அதுக்கு ஒரு தனி வீடு, ஒரு சின்ன வீடு வந்து கட்டிடணும். அதுக்கு பேர் வந்து காதல் வீடு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு குடும்பம்னா இது கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அது கூச்சமாக இருக்காதா பசங்களுக்கு? அது
கூச்சமாக இது எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்கும் தெரிய தான் போகுது. இதில் என்ன விஷயம் கூச்சம்? இந்த மாதிரி ஒரு இயல்பான ஒரு விஷயத்தையே வந்து கூச்சம் அல்லது வந்து அது வந்து வித்தியாசமாக இருக்குது. அது காரணமே வந்து நாம் நம்மளை வந்து தாழ்வாக நினைக்கிறது தான் காரணம். நாம் நம்மளை வந்து இழிவாக நினைக்கிறோம். அதனால தான் நாம் செய்கிற எல்லா செயல்களையும் இழிவாகவே நினைப்போம். அதில் வந்து இது ஒன்று. ஏன் வந்து இந்த பாலியல் சுதந்திரம் இதெல்லாம் வந்து இங்கே ஏற்படலை அப்படின்னா, இந்திய மக்களுக்கு வந்து தங்களை இழிவாக நினைக்கிற பிறரை வந்து அதை வெள்ளையாக இருக்கிறவங்கள வந்து உயர்வாக நினைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இதெல்லாம் வந்து இங்கே வந்து தாய்மொழியில் கல்வி இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். அந்நிய மொழியை தான் நம்ம வந்து உயர்வாக நினைக்கிறோம். குறிப்பாக ஆங்கில மொழியை உயர்வாக நினைக்கிறோம். வெள்ளையாக இருக்கிறவங்க பேசுகிற மொழியை நம்ம உயர்வாக நினைக்கிறோம். அந்த வகையில் தான் இந்தியை இங்கே வந்து திணிக்கிறாங்க. ஹிந்தி பேசுகிறவங்க வெள்ளையாக இருக்கிறாங்க, ஆங்கிலம் பேசுபவர்கள் வெள்ளையாக இருக்கிறாங்க. ஆங்கிலம் பேசினால் வெள்ளையாகி விடலாம், அது மாதிரி ஹிந்தி பேசினாலும் நம்ம வெள்ளையாகிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்தியை கற்றுக்கிறாங்க. இந்தியை திணிக்க முயற்சிப்படுறாங்க. அதை வரவேற்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. அந்த மாதிரி திருட்டை ஒழிக்கணும் அப்படின்னா அது வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். வெளியில் போயிட்டு நம்ம லஞ்சம், அரசாங்க அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு அப்படிலாம் இல்லாமல் ஒரு வீடு ஒரு குடும்பம்னா இப்படி தான் செயல்படணும். அதற்குன்னு விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை நாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஆராயாமல் விட்டுவிட்டோம். ஒரு குடும்பம்னா என்ன செய்யணுன்னாக்கா 8 வயசுக்கு மேலேயா நீ தனி வீடு, ஆனால் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும். ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் பிரிஞ்சிடக்கூடாது. அதனால் ஒரே குடும்பமாக இருந்தாலும் தனித்தனியாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தனிமையும் முக்கியம், ஒற்றுமையும் முக்கியம். அதனால் அவங்கவுங்க இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. அப்பா வீட்டுக்குள்ளே மகன் போகக்கூடாது, மகன் வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது. 8 வயசுக்கு மேலே 8 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க பெற்றோர்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகலாம். அப்பா அம்மா கூட தான் அவங்க இருப்பாங்க. 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா அவங்க வந்து அவங்களுக்கு தனித்தனி வீடு கொடுத்துடணும். அது வந்து அரசாங்கத்தோட கடமை. அப்போது ஒரு குடும்ப அமைப்புக்கான கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் இங்கே நிறைய கட்டி வச்சுருக்கணும். இது ஒரு குடும்ப அமைப்பிற்கான கட்டிட அமைப்பு, ஒரு வளாகம், அதில் வந்து 4 வீடு இருக்கணும். இப்படி அரசாங்கம் வந்து இங்கே ரெடிமேடாகவே நிறைய கட்டி வச்சுருக்கணும். உனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, நீ அந்த குடும்ப அமைப்பு கட்டிடத்திற்குள் சென்று விடு. எனக்கு இப்போ ஒருத்தர் கணவன் மனைவியாக இருக்காங்க, இன்னும் குழந்தை பெற்றுக்கல. அப்போ 2 பேர் இருக்கிற மாதிரியான குடும்ப கட்டிடங்கள் வந்து இங்கே கட்டப்பட்டிருக்க வேண்டும் ஏற்கனவே. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ எனக்கு வந்து ஒரு தனியான குடும்பம், என் பெற்றோரிடம் வந்து நான் விடுபட்டு, இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்க பெற்றோரிடம் வந்து விடுபட்டு விட வேண்டும். கல்யாணம் ஆன பிறகு அல்லது வந்து 16 வயசுக்கு பிறகே விடுபட்டுருணும். ஏன்னா 16 வயசுக்கு பிறகும் பெற்றோர்களுடைய இருந்தால் சரி, பெற்றோர்கள் வந்து தலையிடுவாங்க. அல்லது திருமணம் ஆன பிறகு எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, நான் இப்போ தனி குடும்பமாக வாழப்போகிறேன், நான் எனது மனைவியும் அல்லது எனக்கு கணவனும் நானும் தனியாக நான் வாழப்போகிறேன் அப்படிங்கும்போது என்ன ஆகுனாக்கா அவங்க வந்து அதற்குன்னு ஒரு கட்டமைப்புகள் கிடையாது. 2 வீடுகள் கொண்டது, அதாவது இருவர் வசிக்கின்ற தனித்தனி வீடுகள் கொண்டு இருவர் மட்டும் வசிக்கின்ற ஒரு குடும்ப அமைப்பு கட்டிடத்துக்கு போயிடணும். அதுபோல் இங்கே எல்லாமே கட்டி வச்சுருக்கணும். 2 வீடு கொண்ட குடும்ப அமைப்பு, ஒருத்தர் மட்டுமே வசிக்கின்ற குடும்ப அமைப்பு. சில திருமணம் செய்யாமல் இருப்பாங்க, அதே நேரத்தில் அவங்க வந்து வயசு அதிகமாகவும் இருப்பாங்க. திருமணம் அதாவது அவங்களுக்கு விவாகரத்தாக இருக்கலாம். அதனால் அவங்க இப்போ அவங்க தனிமையில் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே திருமணம் செஞ்சாகணும் அப்படிலாம் இந்த அரசாங்கம் நிர்பந்திக்கணும். இது பற்றி நான் கொஞ்சம் விவரமாக வேறு வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா நான் வந்து இந்த தலைப்பில் என்ன பேச வந்தேன்னாக்கா, முதல்ல வந்து உண்ணா நோன்பு இருக்கணும்னாக்கா மன உறுதி வேணும். அப்போ திருடுற குணம், நேர்மை என்பது வேண்டும். திருடுற குணம் இருக்கக்கூடாது. திருடுற குணம் வந்து இருக்கக்கூடாதுன்னு நேர்மையாக இருக்கணும். அது வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த நேர்மை என்பது வீட்டிலேருந்து ஆரம்பிக்க வேண்டும். வீட்டில் வந்து நேர்மையை வந்து இயல்பாகவே எப்படி எல்லோருக்கும் உருவாக்குவது அப்படின்னா தனித்தனி வீடு, தனித்தனி வீட்டில் வசிக்க வேண்டும். 8 வயசுக்கு மேற்பட்டவங்க தனித்தனி வீட்டில் வசிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு குடும்பம் என்பது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கும்போது வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை வந்து அவங்கவுங்களே, இப்போ 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்கவுங்களுக்கு தேவையான சமையலை அவங்களே பண்ணிப்பாங்க. அப்படின்னா அவங்கவுங்க ஆடைகளை அவங்களே துவைச்சிப்பாங்க, அவங்க வீட்டை அவங்களே பார்த்துப்பாங்க. ஒருத்தர் கொடுக்கப்பட்ட வீட்டை வந்து அவரே தூய்மையாக வச்சுப்பார். சரி, அவருக்கு தேவையான உணவுக்கான பணத்தை யார் கொடுப்பா அப்படின்னா அரசாங்கம் தான் கொடுக்கணும். 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க அல்லது 8 வயசுக்கு மேலே இல்லை, ஒருத்தர் பிறந்துட்டாலே வந்து அவருடைய உணவுக்கு தேவையான பணம், அவருடைய செலவுக்கு தேவையான பணம் மாதம் ஒரு 5000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கொடுக்கணும். இங்கே பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு பணம் வந்து அரசாங்கம் கொடுக்கணும். எவ்வளோ செலவாகும், ஒரு 5 வயசுக்கு உள்ளவங்களுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு 8 வயசுக்கு வீட்டு செலவு, அப்புறம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்குன்னு தனி சம்பளம் கொடுக்கணும். அது ஏன்னா பள்ளிக்கூடங்கிறது ஒரு தொழில், அது தொழிலுக்கான ஆரம்ப கட்ட பயிற்சி தான் பள்ளிக்கூடன்றது. அதனால் அவங்க படிக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அப்ரெண்டிஸாக வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களே, அது மாதிரி +2 முடித்தா தானே நாளைக்கு நீ வந்து ஒரு தொழிற்கல்வியை தேர்ந்தெடுக்க முடியும். தொழிற்கல்வி படித்தா தானே நாளைக்கு வந்து வேலை செய்ய முடியும். அப்போ வேலை செய்கிறவங்களுக்கு வந்து
வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அது மாதிரி நீங்கள் ஆரம்பகட்ட அப்ரெண்டிஸாக இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ தொழில் செய்வதற்கான ஆரம்பகட்ட பயிற்சி தான் இந்த பள்ளி, கல்லூரி. அப்போ அங்கே படிக்கிறவங்களுக்கும் ஒரு சம்பளம் கொடுக்கணும். அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கு தேவையான ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்துட்டாலே அவங்களுக்கு தேவையான செலவுகளை பெற்றோர்கள் மேலே திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான செலவுகளை அரசாங்கம் தான் கொடுக்கணும். ஏன்னா அரசாங்கங்கிறது யார்? இந்த மக்கள் உருவாக்குனது தானே, மக்களோட வரிப்பணத்தால் உருவானது தானே. அதற்கான ஆதாரங்களை ஒரு பொருளாதாரத்தை திரட்டணும். அதிகமாக சம்பளம் கொடுக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்கறது. ஒருத்தர் ஒரு ஊழியருக்கு ஏன் 1 லட்சம்லாம் கொடுக்குறீங்க? 1 லட்சம், 1.25 லட்சம், 2 லட்சம். முதல்ல அவங்க தேவை என்ன? அந்த 1 லட்சத்தை வச்சு அவங்க அந்த கொடுக்குற அந்த 1 லட்சத்தை ஃபுல்லாக அவங்க செலவழிக்கிறாங்களா? அப்போ என்னென்னா அவங்களுக்கு தேவையே ஒரு 10,000 20,000 தான் ஆகும், அல்லது 30,000 ஆகும். அல்லது அவங்க வீட்டில் கணவன் மனைவி 2 பேருமே வேலை பார்ப்பாங்க. 2 பேருமே ஆளுக்கு 1 லட்சம், 1.25 லட்சம், 2.5 லட்சம். ஆக ஒரு குடும்ப வருமானமே 2.5 லட்சம் வருது. அவங்க தேவை ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது? அவங்க கொடுக்கப்படுற அந்த குடும்பத்தின் வருமானமான 2.5 லட்சத்தில் அவங்களுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க? மிஞ்சி போனால் 50,000 செலவழிப்பாங்களா? அப்போ இந்த 2 லட்சம் தேவையில்லாத ஒரு சேமிப்பு தான். அவனை என்ன பண்ணுறாங்க? அந்த 2 லட்சத்தை வச்சு ஏதாவது நிலத்தை வாங்கி போட்டுறாங்க, ஈஸியாக வாங்கி போட்டுடுறாங்க. ஒரு சாமானிய எளிய மனிதர்கள் கஷ்டப்பட்டு வாங்க முடியாத கஷ்டப்பட்டால் கூட வாங்க முடியாத வாழ்நாளில் வாடகை வீட்டிலே இருந்து கழிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அவல நிலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னாக்கா அவங்க ஏதோ நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுத்தா அவங்க அந்த பணத்தை வச்சு மிச்சமாகிற பணம், ஏராளமான பணம் மிச்சமாகுது. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க? நிறைய நிலங்களை வாங்கி போடுறாங்க. நிலங்களை வாங்கி நிலத்தின் விலையை உயர்த்திடுறாங்க. அப்போது கஷ்டப்படுறவங்க நாள் முழுதும் சாகிற வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம கண்டு காணாமல் விட்டுட்டு எல்லா தேவைகளையும் எல்லாருக்கும் சமமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதுதான் பொது உடைமை நடைமுறை. அந்த நடைமுறையை நாம் ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டு இப்போ நிறைய சம்பளம் கொடுக்குறதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த கல்வி, மருத்துவம், அப்புறம் நீதி, அதாவது நீதிமன்றம், அப்புறம் வீடு, இதெல்லாம் தனி உடைமையாக எடுக்கிறதுனால தான் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ கல்வி கவர்மெண்ட் கொடுத்துருச்சு, கட்டணம் இல்லாமல் ஒரே மாதிரியான கல்வி, அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி, அதை கவர்மெண்ட் கொடுத்துருச்சு, அரசாங்கம் கொடுத்துருச்சு. அதுமாதிரி மருத்துவமனைங்கிறது இங்கே தனியார் மருத்துவமனை எதுவுமே இல்லை. அது மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்கள் இங்கே எதுவுமே கிடையாது, தனியார் கல்லூரிகளும் எதுவும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு நிலை நிலவுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கல்வினால் அரசாங்கம் கட்டணம் இல்லாமல் கொடுத்து விடும். ஒருத்தர் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். அவங்க தகுதி இருந்தால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம். அது மாதிரி ஒரு மருத்துவமனை இருக்குது. மருத்துவமனை தனியார் மருத்துவமனைங்கிற அமைப்பே இங்கே கிடையாது. எல்லாமே அரசாங்க மருத்துவமனைகள். சிகிச்சை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி நீதிமன்றமாக அங்கே எல்லாமே அரசு வழக்கறிஞர்கள் தான். கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான நீதியை பெற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள நிலைமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீதிமன்றம், வீடும் கவர்மெண்ட்டே கொடுத்துருது. அப்போ எதுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்கணும்? அப்போ அதிகமாக சம்பளம் கொடுக்கறதுக்கான காரணமே என்னென்னாக்கா, இங்கே எல்லாமே தனி உடைமை நடைமுறை தான் காரணம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்றத்தாழ்வுகள் இங்கே உருவாகுது. அதனால் அரசாங்கமே அடிப்படையான கடமைகளை செஞ்சிடுச்சுன்னா, அடிப்படையான உரிமைகளை கட்டணம் இல்லாமல் கொடுத்துருச்சுன்னா அதிகமாக சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக இந்த தனி உடைமை நடைமுறை இருக்குல்ல, நீ உனக்கு தேவையான கல்வியை நீ தான் முயற்சி பண்ணி கற்றுக்கணும், உன் பிள்ளைகளுக்கான கல்வியை நீ தான் தேடிக்கணும். ஆக உன்னுடைய உயர்வும் தாழ்வும் அதற்கு அரசாங்கத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அரசாங்கம் ஒரு வியாபார நிறுவனம், அவ்வளோதான். வியாபாரி மாதிரி தான். எங்களுக்கு எந்த வரியை மட்டும் நாங்கள் வாங்குவோம், மற்றபடி எல்லாத்தையுமே நீ பணம் கொடுத்து தான் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்னாகுன்னா, மக்கள் வாழ்க்கையை நினச்சி பிரமிப்பாங்க. ஐயோ, வாழ்க்கையா மிகப்பெரிய கஷ்டம் அது அப்படிங்கும்போது அப்போ தான் இந்த மாதிரி பயம்லாம் ஏற்படும். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள், திருடுறது எல்லாமே ஏற்படும், குற்றங்கள். பொது உடைமை நடைமுறை எல்லாருக்குமே வீடு கொடுத்துட்றாங்க. அப்புறம் எதுக்கு வாழ்க்கையை பற்றி பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வீடு உனக்காக காத்திருக்கும். கல்வி அளிப்பதற்காக கல்வி நிலையங்கள், மருத்துவம் எல்லாமே இங்கே காத்திருக்கும். அப்படிங்கும்போது மனித வாழ்க்கையே ரொம்ப எளிதாக இருக்கும். ஆக பொது உடைமை நடைமுறை நோக்கி நம்ம போனோம். அதை எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படின்னு அதற்கான ஆலோசனை கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ரொம்ப நன்றி அரசாங்கத்திற்கு.